friends, welcome to Charlotte's Artistry. இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல நம்ம ரெண்டு விதமான கிறிஸ்மஸ் ட்ரீ செய்ய போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா கார்ட்போர்டும் பேப்பரையும் வச்சு செய்யறோம், கலர் பேப்பர்ஸ் அண்ட் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி. இன்னொன்னு வாட்டர் பாட்டில்ஸ் வச்சு நம்ம செய்ய போறோம். கார்ட்போர்டும் வாட்டர் பாட்டில்ஸும் வச்சு இந்த மாதிரி இன்னொரு ட்ரீ நம்ம செய்ய போறோம். ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க காம்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிம்பிளா பிளேட்டை யூஸ் பண்ணி ரவுண்ட் போட்டுக்கலாம். மொத்தமா 2 ரவுண்ட் போட போறோம். அதுல உள்ள இருக்கிற ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு வெளியே இருக்கிற அந்த ரிங் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப நம்மளோட முதல் ரீத்தை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அந்த ரிங்கோட பாதி அளவு வரைக்கும் கிரீன் கலர்ல இருக்கிற சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி ஃபுல்லா ஃபில் பண்ணிடலாம். மீதி இருக்கிற இடத்த ஒயிட் கலர்ல இருக்கிற சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். பச்சை கலர்னுடைய எல்லா ஷேட்ஸ்லுமே நான் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கலர் பேப்பரை யூஸ் பண்ணி வேற வேற சைசஸ்ல கிறிஸ்மஸ் ட்ரீ செய்ய போறோம். இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீங்களை எல்லாம் ஃப்ரேமோட சேர்ந்து அட்டாச் பண்ண போறோம். இதுக்கு ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டறக்க ஆரம்பிக்கலாம். பின்புறத்துல பூரா நல்லா டார்க்கான கிரீன் ஷேட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஒட்டலாம். அப்படியே முன்னாடி வர வர கிரீனோட ஷேட் வந்துட்டு அப்படியே லைட்டர் ரைட்டே வரணும். இந்த ட்ரீயை ஒட்டி முடிக்கும் போது இது பார்க்கறதுக்கு பின்புறத்துல இருக்கிறதெல்லாம் டார்க்கான கிரீன்லயும் முன்புறத்துல இருக்கிறதெல்லாம் லைட்டான கிரீன்லயும் இருக்கிற ட்ரீஸ் மாதிரி தெரியணும். ஃப்ரேமை தாண்டி வந்து எல்லா பேப்பர்ஸையும் நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு பஞ்சு எடுத்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒயிட் கலர்ல இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம நிரப்பிடலாம். இதுக்கு நடுவுல இதை மாற்றக்கு தேவையான கயிறையும் கட்டிடலாம். சின்ன சைஸ்ல சார்ட் பேப்பரும் துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ற வெள்ளை கலர் நூலும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சார்ட் பேப்பரை 2ஆ மடிச்சு கூர்நீலா ஷேப்ல நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இந்த நூலையும் நம்ம சார்ட்டையும் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இந்த நூலை இந்த ஃப்ரேமோடு சேர்ந்து அட்டாச் பண்ணலாம். பாக்குறதுக்கு இந்த கூர்நீலா அப்படியே அந்த ஃப்ரேம்ல இருந்து கீழே தொங்குற மாதிரி தெரியணும். இப்போ டூத் பிரஷ் யூஸ் பண்ணி ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்கிற எல்லா ட்ரீஸ் மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட போறோம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரீத் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டோட கதவு மாதிரி நல்லா டார்க்கான பேக்ரவுண்ட்ல இந்த ரீத் போட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ரீத்தை பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ பச்சை கலர்ல இருக்கிற கிறிஸ்மஸ் மாலையை அந்த ரிங் ஃபுல்லா சுத்தி விட போறோம், கொஞ்சம் கூட கேப் இல்லாம. இதை சுத்தின பின்னாடி ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற ஹேண்ட்மேட் பெல்ஸ் எடுத்து இதோட நம்ம அட்டாச் பண்ண போறோம். வாட்டர் பாட்டில்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஹேண்ட்மேட் பெல் செஞ்சிருக்கோம். இந்த ரிங்கோட கீழ் பகுதியில பெரிய பெல் அட்டாச் பண்ண போறோம். இதனுடைய மேல் பகுதியில கொஞ்சம் சின்ன பெல்லை நம்ம அட்டாச் பண்ண போறோம். பாக்குறதுக்கு இந்த ரிங்குக்கும் அந்த பெல்லுக்கும் நடுவில் நல்ல கேப் தெரியற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ரீத் செய்ய போறோம். இதை மாட்டி விடுறதுக்கு தேவையான ஒயரையும் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்ப பெல்ஸை யூஸ் பண்ணி ஒரு விதமான ரீத் நம்ம செஞ்சிருக்கோம். இதை வேற மாதிரியும் நம்ம செய்யலாம். இந்த ரீத்தை மாற்றக்கு தேவையான கம்பியை முதல்ல அட்டாச் பண்ணிடலாம். இப்ப இதோட கீழ்ப்புறத்துல சின்ன சைஸ்ல 3 பெல்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு செட் எடுத்திருக்கேன். அதை இங்க நான் அட்டாச் பண்ணி விட போறேன்.
நம்ம இதுக்கு முன்னாடி மாட்டின அந்த பெரிய பெல் எடுத்து இப்போ மேலே வந்து வைக்க போகிறேன். இப்போ மேலே இதை அட்டாச் பண்ணும்போது இந்த ரவுண்டுக்கும் அந்த பெல்லுக்கும் நடுவில் கேப்பே தெரியாது. இப்போ நம்மளோட செகண்ட் ரீத்தும் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டார்க்காகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுனால லைட்டான பேக்ரவுண்டில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலூஸ் ஆர்டிஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.